ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து நாங்கள் பாலைவனத்தை சுற்றி பார்ப்போம்ட்டு போயிருந்தோம். அப்போ இந்த பைக் ரைடு மாதிரி போயிருந்தோம். நானும் என் ஹஸ்பண்ட் ஏற்றிட்டு போயிருந்தேன். ரொம்ப ரொம்ப அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. லைஃப்பில் இப்படியான மூமெண்ட்ஸ் வந்து எப்போவுமே கிடைக்காது. கிடைக்க நாங்கள் வந்ததை கொண்டு போய் கொண்டிருக்கோம். அடுத்தது அரேபியன் ஹெரிட்டேஜ்ன்னு சொல்லி ஒரு கேம்புக்கு வந்திருந்தோம். அங்கே வந்து அவங்க டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இப்படியெல்லாம் நடக்குமெண்டு. உண்மையாகவே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே சேர்ந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சினோம். நல்லா இருந்து என்ஜாய் பண்ணினோம் நாங்கள். அதுக்கப்புறம் சின்ன பிரேக் விட்டு அவங்க டின்னர் தந்தாங்க, புஃபே. எல்லாமே அவ்வளோ டேஸ்ட்டாகவும் அல்டிமேட்டாகவும் இருந்துச்சு. சிக்கன் அது இது ஃப்ரூட்ஸ், அவங்களோட ஸ்வீட்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்புறம் ஃபயர் டான்ஸ் எல்லாம் இருந்துச்சு. எனக்கு இது லைஃப்பில் நான் பார்க்கவே முடியாதுன்னு நினச்சேன். உண்மையாகவே அழகாக இருந்துச்சு. அப்புறம் அவங்களோட முடிகிற நேரம் கடைசி லாஸ்ட் டைம் வந்து அவங்களோட கேம்போட நேம் அரேபியன் ஹெரிட்டேஜ்ன்னு சொல்லி அதை அப்படியே வந்து இவ்வளோ வாயால் நான் சொல்லவே முடியல. நான் இப்படியெல்லாம் நடக்கும்போது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கடைசியாக இதெல்லாம் வந்து இதுதான் கடைசி முடிவு. உண்மையாகவே அழகாக இருந்துச்சு அவங்களோட அந்த கேம்போட நேம் வந்து. அப்புறம் நான் என்னை வார்த்தையால் சொல்கிறத விட நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. உண்மையாக நான் என்னடா செய்ய போகிறாங்கன்னு இருந்தேன். இந்த சக்கரை மாதிரிலாம் சுற்றிச்சுது. எனக்கு அதை பார்த்தோன்னே எனக்கு கையும் முடியல காலும் முடியல. எழுப்பியிருந்து நான் கிளப் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. லைஃப்பில் எந்த மூமெண்ட்ஸையும் நாங்கள் விடவே கூடாது காய்ஸ். எந்த சந்தர்ப்பத்திலையும் எங்களோட ஹாப்பியை நாங்கள் விட்டு கொடுக்கவே கூடாது யாருக்காகவும். இந்திய நாள் நாளைக்கு எப்போவுமே வர